ஸ்டாலின் முதலமைச்சராகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? முதலமைச்சராகி 3 வருஷம். செயல்பாடுகளை பற்றி சொன்னா நிர்வாகத்தை பற்றி சொல்கிறதா அல்லது பொருளாதாரம் முன்னேறி இருக்கா, தமிழ்நாடு வளர்ச்சி காண்டு இருக்கா, இதெல்லாம் பேசினா அரசியல் ஆகிடும். நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதான்னா நமக்கு அதில் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியல. எந்த வகையான அதிரடியான ஒரு நிகழ்வுகளும் நடக்கலை. குறிப்பிட்ட மாதிரி சில இதெல்லாம் சொல்லணும்னு பண்ணணுங்க, அப்போ தான் நடக்கும். உதாரணத்துக்கு போன 5 வருஷத்தில் மோடி என்ன பண்ணார், அவரோட முயற்சினால் ராமர் கோயில் கட்டப்பட்டது, காஷ்மீர் சமாச்சாரம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது பாருங்கள். இதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணாமல் கோர்ட்டே முடிவு பண்ணிடாது. அரசாங்கம் வக்கீலும் அங்கே தான் இருப்பாங்க. அதனால் கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்ததுனால அதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆக அந்த மாதிரிலாம் ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவுமே இங்கே எடுக்கப்படலை. உதாரணத்துக்கு இது ஜனவரி மாதம், ஜனவரியில் ஒரு பிரச்சனை வரும். ஜனவரி 1 இங்கிலீஷ் நியூ இயரு, ஜனவரி 14 பொங்கல். இந்த 14 பொங்கலை தமிழ் வருஷ பிறப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா. தமிழ் வருஷங்கிறது சித்திரை 1 இருந்தது, அது தமிழ் வருஷ பிறப்பு எப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் தீர்க்கமான முடிவுலாம் எதுவுமே எடுக்கலை. இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு அதிமுக்கியமான பெரிய பெரிய முடிவுகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு டைம் பாஸ் ஆகிட்டே போகுது. 5 வருஷம் பாஸ் பண்ணால் போதுன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாட்டி தான் இப்போ பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்க முடியல, பணம் கொடுக்க முடியல. ஒரு 100 ரூபா 90 ரூபா 80 ரூபா அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு 4 ஐட்டம் கொடுக்க போகிறாங்க பொங்கல் தொகுப்பாக. இனிமேல் மக்கள் அதனால் வருத்தப்படுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பணம் இல்லைன்னா வருத்தப்படுவாங்க, இது இருக்கட்டும். ஆனால் அவரோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா தைரியத்தை பாராட்ட வேண்டியதாக இருக்குது. நியாயம், தர்மம்,